ஸோ ஹே கைஸ் இந்த ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to see that ஸோ நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ் உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் ப்ளீஸ் டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் டு சப்போர்ட். சில பேருக்கு உங்களோட பர்சன் வந்து உங்களை வந்து மீட் பண்ண வரலாம். ஓகேங்களா, ஐ கேன் see that. அண்ட் நேரில் ஏதாவது ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து பேசலாம். நேரில் ஏதாவது ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கொடுக்கலாம். பாஸ்டில் ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருந்திருக்கு உங்களுக்கும் இந்த கனெக்ஷனுக்கும் நடுவில், அதாவது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் ஏதாவது இருந்திருக்கு. இல்லை பர்டிகுலராக அதர் பர்சன்ஸோட சடன் அவங்க அதர் பர்சன்னால் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சில விஷயமா இருக்குது அப்படின்னாலுமே அதுக்குமே ஒரு சொல்யூஷன் உங்கள் பர்சன் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ மோர் ப்ராப்ளி இங்கே வந்து பார்க்குறப்போ மேபி நீங்கள் வந்து ஒரு எர்த் எலமெண்ட்டாக கூட வந்து இருக்கலாம், டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான். ஸோ இங்கே நீங்கள் வந்து என்னென்னா லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப கிரவுண்டிங்காகவே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக அது வந்து இருக்கணும், ரொம்ப வருஷம் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் தான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதுக்குரிய ஏற்ற ஒரு பர்சன் தான், அந்த டவுட் எதுவுமே இங்கே வந்து கிடையாது. ஓவரால் இது வந்து லைக் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டாக தான் இங்கே வந்து இருக்குது.